Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 3 exercise 3.1ல sum number 2 பார்க்கலாம். question பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கும், பயந்துக்கவே கூடாது. Okay, a city has two main roads which cross each other at the center of the city. Center of the cityல ரெண்டு main road இருக்குது, அந்த ரெண்டு ரோடும் cross ஆகுது. These two roads along the north south directionல ஒரு ரோடு, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு ரோடு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரோட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, நார்த் சவுத் டைரக்ஷனில் ஒரு ரோடு, நார்த் சவுத்னா இந்த டைரக்ஷன், ஈஸ்ட் வெஸ்ட்னா இந்த டைரக்ஷனில் ஒரு ரோடு இருக்குது, பர்பண்டிகுலராக லைக் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இருக்குது. ஆல் த அதர் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி ரன் பேரலல் டு தீஸ் ரோட்ஸ். ஸோ மற்ற ஸ்ட்ரீட் எல்லாமே இதுக்கு பேரலாக தான் இருக்குது. அண்டர் 200 மீட்டர் அப்பார்ட். அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு 200 மீட்டர் தள்ளி தள்ளி இருக்குது. There are 5 streets in each direction. ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் 5 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூஸிங் நம்ம கிராஃப் ஷீட்டில் 1 சென்டிமீட்டருக்கு பதில் 200 மீட்டர்னு நம்ம எடுத்துகிட்டு ட்ரா எ மாடல் ஆஃப் த சிட்டியோட மாடலை ட்ரா பண்ண சொல்லாங்க. ஆன் யுவர் நோட் புக் ரெப்ரசன்ட் த ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ரீட்ஸ் பை சிங்கிள் லைன்ஸ். ரோடையோ இல்லை ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் எப்படி ட்ரா பண்ண போகிறோம், சிங்கிள் லைனில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அப்படி ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது எகெயின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there are many cross streets in your model. A particular cross street is made by 2 streets. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஒரு பேரா இருக்கட்டு, இந்த பேராவை நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இது நார்த்து இது சவுத்து டைரக்ஷனில் இருக்கிற ஒரு ரோடு, இதுதான் நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகே, அடுத்தது ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு, இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இது ரெண்டு மீட் பண்ணுற பிளேஸ் தான் ஆரிஜன். ஸோ ஒவ்வொரு ரோட்லேயும் 200 மீட்டரில் ஸ்ட்ரீட்ஸ் 5 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர், அதுதான் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ். அதில் ஒரு ஸ்ட்ரீட் போகுது, இதில் ஒரு ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4, ஸ்ட்ரீட் 5. அதே மாதிரி இங்கேயும் எந்த டைரக்ஷனில், நார்த்து சவுத்துக்கு அந்த டைரக்ஷனில் அந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக ஸ்ட்ரீட்ஸ் ஒரு 5 ஸ்ட்ரீட்ஸ் ட்ரா பண்ணிக்கும். இது ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4, ஸ்ட்ரீட் 5. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு மாடல் சிட்டியோட மாடல் ட்ரா பண்ண சொல்கிறாங்க, ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது என்னென்னா, there are many cross streets in your model. ஸோ நிறைய கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் வருது இல்லையா, இதில் இது ஒரு கிராஸ் ஸ்ட்ரீட்டு, இது ஒரு கிராஸ் ஸ்ட்ரீட்டு, இது ஒரு கிராஸ் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி நிறைய கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது எனக்கு. A particular cross street is made by 2 streets, one running in the north-south direction and another one in the east-west direction. அதாவது இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகுது, இதுக்கு நார்த்து சவுத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டும், அடுத்தது வெஸ்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரீட்டும் மீட் பண்ணுற பிளேஸ், பேரலாக மீட் பண்ணுற பிளேஸ் தான் இந்த ஸ்ட்ரீட்டு நம்மளுக்கு இல்லையா. ஸோ ஈச் கிராஸ் ஸ்ட்ரீட் இஸ் ரெஃபர் டு இன் த ஃபாலோயிங் மேனர். ஒவ்வொரு கிராஸ் ஸ்ட்ரீட்டையும் நான் இப்படி ரெஃபர் பண்ணுறாங்க. எப்படி, இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன், அதாவது செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன் அண்ட் ஃபிஃப்த் இன் த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் மீட் எட் சம் கிராசிங், தென் வி வில் கால் த கிராஸ் ஸ்ட்ரீட் ஆஸ் 2,5. அதாவது செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து எந்த டைரக்ஷனில் ரன் ஆகுது, நார்த், இதுதான் செகண்ட் ஸ்ட்ரீட், நார்த்து சவுத்து டைரக்ஷனில் இந்த செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து ரன் ஆகுது. அடுத்தது 5th ஸ்ட்ரீட் இங்கே இருக்குது வருங்க, 5th ஸ்ட்ரீட், அந்த 5th ஸ்ட்ரீட் எந்த டைரக்ஷனில் ரன் ஆகுது, ஈஸ்ட்டு வெஸ்ட் டைரக்ஷன், அதுக்கு பேரலாக. ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் ரன் ஆகுது. செகண்ட் ஸ்ட்ரீட்டும் 5th ஸ்ட்ரீட்டு எப்படி ரன் ஆகிருக்குது, செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து நார்த்து சவுத்துலேயும் 5th ஸ்ட்ரீட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்லேயும் ரன் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட், இந்த ஸ்ட்ரீட்டை நம்ம எப்படி இந்த கிராஸ் ஸ்ட்ரீட்டை நம்ம ரெஃபர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னா 2,5ன்னு ரெஃபர் பண்ணுவோம் இப்படி இருந்தால். ஸோ இதுதான் உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி, இது செகண்ட் ஸ்ட்ரீட், ஒய் ஆக்சிஸ் மாதிரி இது 5th ஸ்ட்ரீட், இது ரெண்டு மீட் பண்ணுற பிளேஸ் தான் 2,5. ஓகே, யூஸிங் திஸ் கன்வென்ஷன் ஃபைண்ட் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் கேன் பி ரெஃபர் டு எஸ் 4,3. 4,3ல் எவ்வளவு கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, how many cross streets can be referred to as 3,4. 3,4ல எவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சிட்டியோட மாடல் டயக்ராம்.
இதில் 4,3ன்னு என்ன அர்த்தம்? 4th ஸ்ட்ரீட்டு. ஓகே, 4 கிடச்சிருச்சு. 3 இங்கே ஒய் ஆக்சிஸில் 3. ஸோ எக்ஸில் 4ம் ஒய்யில் 3யும் பார்க்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு நம்பரை பிளாட் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்குவோம், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்குவோம். அப்போது 4,3 அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ 4லேயும் ஒய்யோட வேல்யூ 3லேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் 4,3. அடுத்தது 4,3ல் ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ நீ என்ன சொல்லணும்? ஒன்லி ஒன் ஸ்ட்ரீட் கேன் பி ரெஃபர்ட் ஆஸ் 4,3. அதேமாதிரி அடுத்தது என்ன? 3,4. 3,4னால் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? 4ஆக இருக்கணும். ஸோ 3,4லேயும் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான் இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் ஸ்ட்ரீட் கேன் பி ரெஃபர்ட் ஆஸ் 3,4. அவ்வளோதான் கொஸ்டினுக்கு ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பட் பாருங்கள் ஒரு பேஜில் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா இதனோட ஆன்சர் ஜஸ்ட் இந்த டயக்ராம் போடுறீங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான் உனக்கு இந்த பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணுது, இந்த கிராஸ் ஸ்ட்ரீட்டை ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான் இந்த பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணுது. இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும், இதை வச்சுட்டேன். தட்ஸ் ஆல்.